தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது சிவா? கூடுதல் விவரங்கள். மதிமுகவினுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையிலான தீர்மானம், இந்தியாவில் மாநிலங்கள் அதிகபட்ச தன்னாட்சி உரிமை பெற்றிடவும் உரிய நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரை அளிக்க 3 பேர் கொண்ட ஒரு உயர்நிலை குழுவை அமைத்திட்ட தமிழ்நாடு அரசுக்கான பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையிலான தீர்மானங்களும், மாநில அரசால் அனுப்பப்படக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்த ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் உரிய தீர்ப்பினை பெற்ற தமிழ்நாடு அரசை பாராட்டக்கூடிய வகையிலான தீர்மானங்கள், அதே போன்று வக்ஃபு திருத்த மசோதா அரசியலமைப்பை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையிலான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசை கண்டிக்கக்கூடிய வகையிலான ஒரு தீர்மானங்கள், அந்த வக்ஃபு சட்டத்திற்கு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலான தீர்மானம், இலங்கை அரசு முறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா இலங்கை இடையே 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திருக்கக்கூடிய நிலையில அதுல இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய நிலையில அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தொடர்ந்து அதனை கொண்டு சென்று தமிழகத்தினுடைய உரிமையை பாதுகாத்திடக்கூடிய வகையிலான ஒரு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் அரசு அலுவலகங்களில் அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ் மொழியை பயன்படுத்தவும் அறிவுறுத்தல் பின்பற்றப்பட வேண்டும் என்று தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவை ஆதரிக்கக்கூடிய வகையிலான தீர்மானம் உள்ளிட்ட ஒரு 9 தீர்மானங்கள் இன்றைய நிர்வாக குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு ஆளுநரை உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக கண்டித்திருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் பொறுப்பிலிருந்து ரவி நீக்கப்பட வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் போன்றவை இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் கட்சியில் எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய விவகாரங்கள், அந்த விவகாரங்களுக்கு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதுபோன்ற எந்த தீர்மானங்களும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படாமல் இருப்பது ஏமாற்றத்தை அளிப்பதாகவே இருக்கிறது கட்சி நிர்வாகிகள் மத்தியில். விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.